அமெரிக்காவுக்கு எதிராக போர்க்கப்பலை களமிறக்கும் சீனா. வெடிக்கப் போவது உலகப்போர், உச்சகட்ட ஆபத்து. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றிலும் அரசியல் தீவிரமடைந்துள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்க கடற்படை முற்றுகையிட, மற்றொரு பக்கம் சீனா நிலைமையை உன்னிப்பாக ஆராய்ந்து வருகிறது. இதற்கிடையே ஹார்முஸ் ஜலசந்தியில் சீனா தனது கடற்படை கப்பல்களை களமிறக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடாவில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்த மோதல் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இருப்பினும் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தையிலும் இழுபறியில் உள்ள நிலையில் அமெரிக்கா ஹார்முஸை முடக்கியுள்ளது. ஈரானுக்கு செல்லும் கப்பல்களை நிறுத்துவதாக சொல்லி தனது போர் கப்பலை நிறுத்தி அமெரிக்கா முடக்கியுள்ளது. இது ஈரானுக்கு எதிரான போர் மட்டுமல்ல, சீனாவுக்கு எதிரானதும் கூட என சொல்லும் அளவுக்கு இந்த நடவடிக்கை இருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே வெடித்துள்ள மோதல் இப்போது மெல்ல மெல்ல சீனாவை ஒரு நேரடி மோதலுக்குள் இழுத்து கொண்டு இருக்கிறது. இதன் மையப்புள்ளியாக இருப்பது ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலக நாடுகளின் எரிசக்தி நரம்பாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி தான். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை இப்போது ஈரானை விட சீனாவிற்கு தான் அதிக தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் வருமானத்தை முடக்க ஹார்முஸ் ஜலசந்தியில் கடற்படை முற்றுகைக்கு உத்தரவிட்டுள்ளார். இது ஈரானை பொருளாதார ரீதியாக நசுக்கும் முயற்சி என்றாலும் சீனாவை தான் இது நேரடியாக பாதிக்கிறது. காரணம், சீனா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் பெறுகிறது. குறிப்பாக ஈரான் ஏற்றுமதி செய்யும் 90% எண்ணெயை சீனா தான் வாங்குகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் அமெரிக்க முற்றுகையை தாண்ட முடியாமல் சீனாவிற்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பல் மீண்டும் ஈரானிய துறைமுகத்துக்கு திரும்பியுள்ளது. இது இந்த மோதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஈரானுக்கு சீனா ரகசியமாக ஆயுதங்களை விநியோகம் செய்வதாக அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக நவீன வான் அமைப்புகளை சீனா வழங்க உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் ட்ரம்ப் தனது பாணியில் ஒரு மிரட்டல் விடுத்துள்ளார். அவர் இது தொடர்பாக ஈரானுக்கு இராணுவ தளவாடங்களை வழங்கினால் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் மீதும் 50% வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். ஒரு புறம் பொருளாதார போர் என்றால், மறுபுறம் ஹார்முஸ் விவகாரத்தில் சீன கடற்படையை சீனா களமிறக்க வாய்ப்புள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்படி ஒருவேளை ஹார்முஸ் விவகாரத்தில் சீனா தனது கடற்படையை களமிறக்கினால் அவர்களுக்கு 3 ஆப்ஷன்கள் உள்ளது. கடற்படை பாதுகாப்பு. தனது எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா மறிப்பதை தவிர்க்க அவர்களுக்கு துணையாக தனது போர்க்கப்பல்களை சீனா அனுப்பலாம். சீனாவிடம் அமெரிக்காவை விட அதிக எண்ணிக்கையான போர்க்கப்பல் இருப்பது இங்கே கவனிக்கத்தக்கது. தைவான் ஜலசந்தியில் அழுத்தம். ஹார்முஸ் பிரச்சனையை சமாளிக்க அமெரிக்காவிற்கு நெருக்கமான தைவான் ஜலசந்தி போன்ற பகுதிகளில் சீனா தனது ஆதிக்கத்தை காட்டலாம். ராஜதந்திர முடக்கம். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷி ஜின்பிங் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பை சீனா ரத்து செய்யலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையான மோதல் இப்போது அமெரிக்கா வெஸ் சீனா என்ற வல்லரசு போட்டியாக மாற வாய்ப்புள்ளது.